சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலியன்ஸ் அல்லது வேற்றுக்கிரக வாசிகள் அப்படிப்பட்ட செய்திகளில் மிகவும் ஆர்வமுள்ள நபர்களாக இருப்பார்கள். யார் இந்த வேற்றுக்கிரக வாசிகள்? நம்முடைய பூமியை விட வேறு கிரகங்கள் இருக்கின்றதா? இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை விட வேறு உயிரினங்கள் மனிதர்களைப் போல வேறு கிரகங்களில் வாழுகின்றார்களா அப்படின்னு சொல்லி அறியணும் என்று சொல்லி சில பேருக்கு ஆசை இருக்கும். அவர்களுக்கேற்ற ஒரு செய்தியாகத்தான் கடந்த 10 நாட்களாக இணையதளம் எங்கும் யூடியூப் எங்கும் ஏலியன்ஸினுடைய வருகை, வேற்றுக்கிரக வாசிகளுடைய வருகை என்ற தலைப்பில் பல செய்திகள் இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட செய்தி எப்படி உருவானது என்று சொன்னால், வானியலாளர்கள் அல்லது போனால் இந்த வானத்தை எப்பொழுதுமே கற்றுக்கொள்கின்றவர்கள், டெலஸ்கோப் வைத்து மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அங்கால் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற இந்த வானியலாளர்கள் ஜூலை மாதத்தில் வான் நட்சத்திரங்களுக்கிடையே ஒரு பொருளை, அதுவும் அதிவேகமாக பூமியை நோக்கி வருகின்ற ஒரு பொருளை அவர்கள் அவதானித்தார்கள். அப்படி அவதானித்தவர்கள் என்ன சொல்கிறான் சொன்னால், அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் வழமையாகவே அப்படி ஒரு பொருள் வருது என்று சொன்னால் அது ஒரு வான் நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் வானியலாளர்கள் இந்த பொருளை பார்த்து ஆச்சரியப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், முதல்ல அது வருகின்ற வேகம், அதனுடைய நடவடிக்கைகள் ஏனைய வால் நட்சத்திரங்களைப் போல் இல்லாமல் சற்று மாறுபட்டிருந்தபடியினால் அவர்கள் இது ஒரு வால் நட்சத்திரம் அல்ல என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இதான் அவருடைய முதலாவது கணிப்பிடாக இருந்தது. பொதுவாக வால் நட்சத்திரம் என்று சொன்னால் அது பூமியை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு விதமான பொதுவான விதத்தில் அதனுடைய அசைவுகள் நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் இந்த பொருள் அப்படி இல்லாமல் மாறுபட்ட விதத்தில் இருந்தபடியினால் நிச்சயமாக இது ஒரு வால் நட்சத்திரம் இல்லை என்ற முடிவுக்கு அவர் வந்தார்கள். அப்படி என்றால் என்ன என்ற கேள்வி வருகின்ற பொழுதுதான் வானியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், இது பெரும்பாலும் வேற்றுக்கிரக வாசிகளுடைய ஒரு வரவாக இருக்கலாம், அவர்களை கொண்டு வருகின்ற ஒரு பொருளாக இருக்கலாம். இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்று சொன்னால் ஃப்ளையிங் சோர்ஸ் அப்படி இருக்கலாம். அதுதான் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பொதுவான கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நாசா இதை அவதானித்த பிற்பாடு இது ஒரு வால் நட்சத்திரம்தான் என்று சொல்லியிருக்கின்ற அதே வேளையில் ஏனைய வானியலாளர்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன, இது வால் நட்சத்திரமாக இருக்க முடியாது. அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் என்னென்னு சொன்னால், வால் நட்சத்திரம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பொருளுக்கு பின்னால் வால் போன்ற ஒரு வெளிச்சம் உருவாகும். ஆனால் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இதற்கு பின்னால் வால் போன்ற ஒரு வெளிச்சம் இல்லை. அதற்கு பதிலாக இந்த பொருளினுடைய முன்பக்கத்தில் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அதை வைத்துத்தான் இது வால் நட்சத்திரம் இல்லை என்று
வானியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த வால் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பின்னுக்கு தோன்றுகின்ற அந்த வால் போன்ற பகுதி, அதில் டஸ்ட், கேஸ் இவைகள் தோன்றி அது இங்கிருந்து பார்க்கும்போது ஷைனிங்காக தெரியும். அது வால் போல தெரியும். அது சூரியனில் பட்டு தெறிக்கின்ற பொழுது இன்னும் பிரகாசமான வால் போல அது தெரியும். ஆனால் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் அது அப்படி அல்ல. அந்த பின்னுக்கு டஸ்ட், கேஸ் போன்ற ஷைனிங் தோன்றுவதற்கு பதிலாக இந்த பொருளுக்கு முன்னாலேயே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தோன்றுகின்றது. அதனால் இது நிச்சயமாக வால் நட்சத்திரமாக இருக்க முடியாது. அதற்கு பதிலாக இது ஒரு வேற்று பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வானியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பொருளுடைய அசைவை பார்த்தீங்கன்னா அல்லது போனால் அதனுடைய அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுகின்றார்கள் 20 கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு கொண்ட ஒரு பொருள் இது. இந்த 31 அட்லஸ் என்று சொல்லுகின்ற இந்த பொருள், பூமியை நோக்கி வருகின்ற இந்த பொருள் 20 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்றார்கள். இது ஒரு வகையில் ஒரு அசாதாரண விதத்தில் மூவ் பண்ணி கொண்டு வருகின்றது என்று சொல்லியும் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். வால் நட்சத்திரம் போன்ற ஒன்று நம்முடைய சூரிய குடும்பத்துக்கு வருகின்ற பொழுது, அது பூமியை நோக்கி வருகின்ற பொழுது செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், ஜூபிட்டர் இது எல்லாத்தையும் தாண்டி பூமியை வர வேண்டும். ஆனால் அப்படி வருகின்ற பொழுது வால் நட்சத்திரமாக இருக்கும் என்று சொன்னால் அது அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ப, செவ்வாய் கிரகமாக இருந்தாலும் செய்யான், புதன் கிரகமாக இருந்தாலும் செய்யான், வியாழனாக இருந்தாலும் செய்யான், அந்தந்த கிரகங்களை தாண்டுகின்ற பொழுது அந்தந்த கிரகங்களுடைய ஈர்ப்பு விதிக்கு அமைவாகவே அது செயல்பட்டு வரும் வால் நட்சத்திரமாக இருந்தால். ஆனால் இது வான் நட்சத்திரங்களுக்கிடையே வருகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றபடியினால் இது ஒவ்வொரு கிரகத்தையும் தாண்டி வருகின்ற பொழுது என்னென்ன விதமாக இது செயல்படும் என்பதை இருந்துதான் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வானியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கிரகங்களை கடக்கும் போதுதான் இதனுடைய செயல்பாடு இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாசா என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த 31 அட்லஸ் என்ற இந்த வருகின்ற இந்த பொருளானது சூரியனுக்கு கிட்ட வரும். சூரியனுக்கு கிட்ட வரும்னா ஆக கிட்ட வரும் என்ற அர்த்தம் அல்ல. நாசாவுடைய கணிப்பின் பிரகாரம் 130 மில்லியன் மைல்ஸ் எவே. இப்போ அந்தளவுக்கு கிட்ட வரும். அது கிட்டையா நாங்கள் பார்க்குற கிட்டே அல்லாது அவங்களுடைய கணிப்பின் பிரகாரம் அது ஆக கிட்ட. எப்படி கிட்டிருந்தால் 130 மில்லியன் மைல்ஸ் எவே, அந்த அளவு கிட்டத்தட்ட அந்த அளவு தூரத்துக்கு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த பொருள் வரும் என்று சொல்லி நாசா தெரிவித்திருக்கின்றது. இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் சொன்னால், இது வேட்டுக்கிரகவாசிகளுடைய வருகையாயிருக்கலாம், அதையும் தாண்டி ஒரு இராணுவ நடவடிக்கைக்குரிய முறையில் அது அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தான் இணையதளம் முழுக்க மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. ஏலியன்ஸ் அல்லது வேட்டுக்கிரகவாசிகள் பூமியை நோக்கி வருகின்றார்கள் என்ற ஒரு கதை இருக்க, பூமியை தாக்க இராணுவ ரீதியாக வருகின்றார்கள் என்று சொல்லியும் இன்னும் ஒரு கதையும் இருக்கின்றது. இது பொதுவாக இந்த 10-15 நாட்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம். இந்த பொருள் பூமியை தாண்டும் வரைக்கும் இது பேசப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஆனால் பல பேருக்கு தெரியும் வேட்டுக்கிரகவாசிகள் அல்லது ஏலியன்ஸ் அல்லது மனிதர் இல்லாத வேற்று உயிர்கள் அவைகள் ஏற்கனவே பூமியில் இருக்கின்றார்கள். அதற்கு நல்ல உதாரணம்தான் நம்முடைய மதங்கள். நம்முடைய மதங்களிலேயே
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல அவர்கள் பூமியில் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நம்முடைய ஆலயங்களிலே இருக்கின்றது. நம்முடைய ஆலயங்களை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும் அந்த தெய்வங்கள் மனிதர்கள் மாதிரி இருப்பார்கள், ஆனால் மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் மாதிரி, ஆனால் மனிதர்கள் அல்ல. அந்த மனித இனத்துக்குள் வர மாட்டார்கள். அதனால தான் இன்று வரைக்கும் தெய்வங்களாக நினைத்து கும்பிடுகின்ற மக்கள் நாங்கள். அப்படி என்றால் அவர்கள் யார்? இந்த பூமியில் இருந்திருக்கின்றார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்றும் சொல்லுகின்றார்கள், இப்பொழுதும் அவர்கள் மனிதர்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள், வாழுகின்றார்கள், அப்படி என்று சொல்லுகின்றார்கள். அதனால தான் வெற்றுக்கிரகவாசிகள் ஒருவேளை அந்த பொருள் அல்லது போனால் அது ஒரு ஃப்ளையிங் சோர்ஸ் மாதிரியான ஒரு பொருள், வெற்றுக்கிரக ஒரு பொருளாக இருக்கலாம், வரலாம். ஆனால் அவர்கள் அதில் வந்து தான் பூமிக்கு வர வேணும் என்ற அவசியம் அல்ல. ஏற்கனவே இந்த பூமியில் அவர்கள் இருந்து கொண்டா இருக்கின்றார்கள். ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களுக்கும் இந்த பூமிக்கும் தொடர்பு இருக்கின்றது. அவர்களும் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பொருள் வருகின்றது, அது வேற்றுக்கிரக பொருளாக இருக்கலாம். ஆனால் வேற்றுக்கிரகவாசி இனித்தான் வரப்போகிறாங்களா என்றால் அது அப்படி இல்லை. வேற்றுக்கிரகவாசிகள் ஏற்கனவே இந்த பூமியில் இருக்கின்றார்கள். நாங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே வேற்றுக்கிரகவாசிகள் இந்த பூமியில் இருக்கின்றார்கள். அது ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். இது இன்னும் ஒரு விதமான பொருளாக இருக்கலாம். அதையும் பார்க்கலாம். அதை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் இதை பார்க்கின்றவர்களுக்கு நமக்கு தெரிய வேண்டியது, ஏலியன்ஸ், வேற்றுக்கிரகவாசிகள் மனித உயிருக்கு அப்பால இன்னும் அட்வான்ஸான உயிர்கள் ஏற்கனவே நம் மத்தியில் இருக்கின்றார்கள், பூமியில் நடமாடுகின்றார்கள். ஆகவே தான் அவர்களோடு சேர்த்து தான் நாங்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகையில் அவர்களை கும்பிட்டு நாங்கள் வாழ்கின்றோம், அவருடைய உதவியை பெற்று நாங்கள் வாழுகின்றோம். அந்த வகையில் தான் இனி வர்ற காலகட்டங்களில் இந்த பொருள் என்ன, அந்த பொருளை பற்றி நம்ம பார்த்து அதனுடைய சுவாரஸ்யம் என்ன என்பதை வருகின்ற செய்திகளில் நாங்களும் பார்த்து கொள்ளலாம். நன்றி.